ராதா, இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு நேரமே வந்துட்ட? மீட்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல சார், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன். அதான் போயிட்டு அப்படியே ஆபீஸ் வந்துட்டேன். சரிம்மா, நாளைக்கு நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போறோம். போயிட்டு வரக்கு 10 நாள் ஆயிடும். நீ தான் இங்க கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கணும். கண்டிப்பா சார், நான் எல்லாம் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அப்பப்போ எல்லாம் அப்டேட் பண்றேன். சரிம்மா, நீ இருக்க தைரியத்துல தான் நாங்க ஊருக்கே போறோம். நீ இல்லாட்டி நாங்க என்ன பண்ணிருப்போனே தெரியாது. கண்டிப்பா ஒரு ஆள் இங்க இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கணும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அதான் நான் இருக்கேன்ல சார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்பதைக்கு அப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஏ ராதா, நீ எங்களோட வரலல்ல? நீ உன் ஃபேமிலியோட வந்தீன்னா கோவில் கும்பாபிஷேகத்தையும் பாத்துட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உனக்கும். இல்ல சார், அது அவளுக்கு சொந்த பந்தம்லாம் இருந்தா தானே அவளும் வருவா. அவ தான் ஒண்டி கட்டையாச்சே. பெத்தவங்க எல்லாம் யாரும் இல்ல. அனாதையா வளர்ந்தவ. அவ எங்க வரப்போறா? என்ன சொல்ற நீ? அவ அவளுக்கு யாரும் இல்லையா? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு பெத்தவங்க நல்லா யாரும் இல்ல. அவ ஒரு தனிமரம். அதனாலதான் சொன்னேன். என்ன ராதா, மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், எனக்குன்னு யாரும் இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே அனாதை ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தேன். வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு தனியா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் கிறிஷ் பார்த்துட்டு எனக்கு வேலை கொடுத்தாரு. ராதா, இனிமே நீ அனாத, தனியா இருக்க, ஒண்டிக்கட்ட, இந்த மாதிரி பேசவே கூடாது. இனிமே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி. கிருஷ் உன்னை ஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்ல. உன்னை எப்ப அவன் வீட்டுக்கு கூப்பிட்டானோ அப்பவே நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்ட. எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. அதனால கண்டிப்பா நீ எங்களோட கோயிலுக்கு வர. அங்க வா. உனக்கு சொந்த பந்தம் இல்லைங்கிற அந்த நினைப்பே வராது. அவ்வளவு சொந்த பந்தங்கள் அங்க இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காரு இந்த அனாதை கழுதையே? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாரு. நம்ம குடும்ப மான மரியாதையில என்ன ஆகுறது? தெருவில் இருக்க வேண்டியவளை எல்லாம் கோபுரத்துல தூக்கி வச்சா இவர வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அப்புறம் இங்க கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஆள் வேணும்ல சார். அதுக்கு நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ கண்டிப்பா எங்களோட வர. சரியா? சாரி சார், தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. சரி, அது உன்னோட விருப்பம்தான். நீ வராப்ல இருந்தா நாளைக்கு காலையில நேரமே வீட்டுக்கு வந்துரு. சரிதானே? ராதா, இங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு நிறைய வேலை இருக்கு. இங்க ஆளுகள்லாம் சரியா வரமாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு ஆள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நாங்க எல்லாரும் அங்க போறோம். நீ எங்க பின்னாடியே வந்துட்டேன்னு வெயி, அப்புறம் இங்க பாத்துக்க ஆள் இருக்காது. இல்ல மேடம், எனக்கு தான் நீங்க முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே. அப்புறம் எப்படி நான் அங்க வந்துட்டு இருக்க முடியும்? எனக்கு தெரியும் ராதா, நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு. கணக்கு வழக்கு பாக்குறதெல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாம் உன்னை நம்பிதான் ஒப்படைச்சிட்டு போறோம். சரியா? என்ன சித்தி, இங்க ராதாட்ட என்னமோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. உங்க அப்பா ராதாவை அங்க நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுறாரு. ராதா நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுங்கிறா. அதான் வாமா நீன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. அப்பா கூப்பிட்டு ராதா மாட்டேன்னு சொல்றாங்களா? ஆமாப்பா, அவ சொல்றது நியாயம்தான். நாம எல்லாரும் அங்க போறோம். அப்புறம் இங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும்ல. அதுவும் நம்ம ஆளுக யாரும் இல்லைன்னா இவங்க வேலைக்கு வர மாட்டாங்க. சரியா வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் ராதா நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஆமா கிரிஷ், என்னை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் சார் ஒப்படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் இங்கிருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ராதா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா சொன்னதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. இல்லப்பா, ராதா வரலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரியெல்லாம் சொல்லல. இல்ல சித்தி, ராதா அப்படி பேசியிருக்க கூடாது. அப்பா சொன்னதுக்கு சரி வரனாவது சொல்லியிருக்கணும்ல. இப்ப அப்பா மனசு கஷ்டப்படும்ல. ராதா, நீங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும். நாளை காலையில வீட்டுக்கு வந்துருங்க. நான் சொன்னது புரிஞ்சதில்ல? இல்ல கிரிஷ், மேடம் சொன்னதுதான் சரி. நான் இங்கிருந்தே கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறேன். ராதா, எங்க அப்பா மேல இருக்க மரியாதை அவ்வளவுதானா? எங்க அப்பா சொல்லுக்கு நீங்க எதிரா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க அப்பா மேல உண்மையான மரியாதை இருக்குன்னா காலையில நேரமே கோவிலுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து சேருங்க. எங்க அப்பா மேல மரியாதை இல்ல அப்படின்னா நீங்க உங்க விருப்பம் போல என்ன வேணா செய்யுங்க. ராதா, அவன் பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவன் இப்ப பேசுவான், கொஞ்ச நேரத்துல மறந்துடுவான். நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க மேடம். என்ன சார்,
எனக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிறீங்க. இல்ல கனி, இப்பதான் வந்தேன். வந்து ஒரு 5 நிமிஷத்தான் ஆச்சு. சரி, அத்தைட்ட பேசுனியா? என்ன சொல்றாங்க அத்தை? எங்க அம்மா எப்பவும் போலதான். இப்ப என்ன சரின்னா சொல்ல போறாங்க? அப்பா வந்துட்டாங்க. இனிமேதான் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கணும். அதான் கோவிலுக்கு பாட்டி ஊருக்கு வர சொல்லிருக்காங்கல்ல. அங்க போயிட்டு எல்லாம் பேசிக்கலான் இருக்கோம். ஆனா, எப்படி ஆத்தா சொன்னா கேட்பாங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கனி. நீ அவசரப்பட்டு அத்தைட்ட சண்டைக்கு கீது போயிடாத. அது தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். என்ன பார்த்தா உனக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? நான் ஒன்னும் சண்டை போட மாட்டேன். எங்க அம்மாட்ட பொறுமையா எடுத்துதான் சொல்லணும். நீ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல ராஜா. நான் பாத்துக்கிறேன் விடு. சரிடா, நான் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கு. ஆபீஸ் வர போகணும்ல. ஓய், என்ன நடக்குதுங்க? ஐயோ, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சஞ்சய், அ அ அ அ அம்மா, அம்மா அது வந்து ஏண்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை இப்படியா வளர்த்த? ரோட்ல நின்னுட்டு சச்சா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சஞ்சய். அம்மா அது வந்து நீ முதல்ல வாயை மூடு சஞ்சய். எதுவும் பேசாத. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி என்கிட்ட பேச உனக்கு மூஞ்சி வருதுன்னு தெரியல. கனி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம். கிளம்பு முதல்ல. அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. நாங்க ஏதோ தெரியாம. நீ வீட்டுக்கு போமா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு. ம், அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க சும்மா சஞ்சய், சும்மா சும்மான்னு எல்லாம் விளையாடுத்தனமா ஆயிட போகுது. பார்த்து நாம தான் பக்குவமா நடந்துக்கணும். உன்னையும் உங்க அண்ணனையும் நான் இப்படியா வளர்த்தேன்? எவ்வளவு பேர்த்த ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த தப்பு பண்ணதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. சரி, வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம். ம். தாத்தா, எப்படி இருக்கீங்க தாத்தா? நல்லா இருக்கேன் வெண்ணிலா. நீ எப்படி இருக்க? கோவில் விசேஷத்துக்கு கண்டிப்பா நீ வரல? தாத்தா, நான் வந்தா அப்பா என்னை ஏத்துக்குவாரா? வீடு புண்ணியாசனைக்கு கூட நான் கூப்பிட்டேன். அப்பா வரல. சித்தியும் தம்பியும் பாப்பாவும் தான் வந்தாங்க. ஆனா தம்பி என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா தாத்தா? வெண்ணிலா, எல்லாம் கொஞ்சம் போக போவதாம சரியாகும். உடனே சரியாகுமா சொல்லு? இத்தனை வருஷத்துல ஒரு நாள் உங்க அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருந்திருப்பானா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவனை விட்டு பிரிஞ்சிருக்க. நீ ஏத்துக்கிட்ட வாழ்க்கை. சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணிதாம்மா ஆகணும். எத்தனை நாளைக்கு தாத்தா? எத்தனை நாளைக்கு தான் நான் மட்டும் ஃபேஸ் பண்றது? அவர் மட்டும் தான் என் மேல அன்பா இருந்தாரா? நானும் தானே அவர் மேல அன்பா இருந்தேன். நான் சந்தோஷம் லவ் பண்றது கூட அவர்கிட்ட சொன்னப்போ அந்த பையன் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனா என்னால மறக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவரு சித்தி பேச்ச கேட்டது தப்பு தானே தாத்தா? இங்க பாருமா, நான் உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப பெரிய தப்பு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க அப்பா மேல நீ புடிவாதப்பட்டு இப்படி பேசாம இருக்கிறது நல்லா இல்ல. நீயே அவங்கிட்ட போய் பேசு. எல்லாம் சரியாயிடும். தாத்தா, சரி அழாதம்மா. நீ ஒண்ணு பண்ணு. கம்முனு நம்ம கோவில் ஃபங்க்ஷனுக்கு வா. எதுவா இருந்தாலும் அந்த ஆத்தா பாத்துக்குவா. ஆனா நான் வந்ததும் அப்பா எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டா? இங்க பாரு, இது உன் தாத்தா வீடு. உங்க அப்பாட்ட தான் உனக்கு உரிமை இல்லைன்னு அவன் சொல்லியிருப்பான். என்கிட்ட எந்த உரிமை இல்லைன்னு அவன் சொல்ல முடியாது. நீ முதல்ல வந்து சேருமா. எதா இருந்தாலும் இந்த தாத்தா இருக்கான்ல, பாத்துக்கிறேன். சரி தாத்தா. வெண்ணிலா, ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? உங்க தாத்தாட்ட பேசுறேன்னு சொன்னல, பேசுனியா இல்லையா? பேசின சந்தோஷ். தாத்தா நம்மள ஊருக்கு கிளம்பி வர சொல்றாரு.
நல்ல விஷயம் தானே வின்னி. அதுக்கு எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? சந்தோஷ், எங்க அப்பா என்னை ஏத்துக்கு வரா சந்தோஷ். ஏத்துக்காம எங்க போயிட்டு போறாரு? அப்படி போனா விட்டுருவோமா? நீ முதல்ல அழாத. உன் கூட தான் நான் இருக்கேன்ல. நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ இப்படி அழுதுட்டே இருந்தா என் வெண்ணில எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். உங்க அப்பாவை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ சந்தோஷமா இரு வெண்ணிலா. ஏ குறும்பு, என்ன பாக்குற? இப்படியே அம்மாவை பார்த்துட்டே இருக்க போறியா? ஏ தேனு, எதுக்கு என் பொண்ணை மிரட்டுற? நீ மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அவளுக்கு கோபம் வந்துடும். என்னது, உங்க பொண்ணா? பொண்ணெல்லாம் இல்ல, எனக்கு பையன்தான். என் தங்கத்துக்கு நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவேன். நீ எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி அம்மா உன்னை பாத்துக்கிறேன்டா. என் தங்கத்துக்கு வேணுங்கிற புது ட்ரெஸ், ஷூ, சாக்ஸ் எல்லாமே அப்பா வாங்கி தரேன் கண்ணா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. நீ கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஆமா, இப்பவே அவனை செல்லம் கொடுத்து நீங்க கெடுக்க பாக்குறீங்களா? ஏ தேனு, என் குழந்தை ஆசைப்பட்டா நான் முடியாதுன்னு சொல்லிடுவேனா? அவன் சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். என்ன கேட்டாலும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அவன் எப்பவும் சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்ல. சரிதான், ரெண்டு பேரும் இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா, நீ அவ்வளவு குறும்புக்கார பையனா இருப்பியா? ஆமா, குருமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அங்க இங்கேயும் ஓடிட்டு அதை இதையும் தூக்கி போட்டுட்டு அப்பதானே சந்தோஷமாவும் இருக்கும். இல்லடா தங்கம்? தேனு, அவன் என்னமோ சொல்றான். ஒரு நிமிஷம் நீ எந்திரி, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். ம், அப்படியாடி தங்கம்? சரி சரி, நீ அப்பாட்ட சொல்லிட்டல்ல, அப்பா எல்லாம் முடிச்சிடுற. சரிடா கண்ணா, சரிடா கண்ணா. ஏங்க, என்னதான் சொல்றான் அவன்? சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவனுக்கு வேற அம்மா வேணுமா? ம், அவன் சொல்றானா, இல்ல உங்க உள் மனசுல இருந்து ஆசை வெளியே வருதா? பாத்தியாடா, உங்க அம்மா எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. அவளை ஏமாத்த முடியுமா? போதும் போதும், நீங்க பையன்கிட்ட பேசுனது. முதல்ல தள்ளிக்கோங்க, அவனையும் சேர்த்து கெடுத்துருவீங்க போல. முறைக்காத தேனு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கு என்ன வேணா பேசுவீங்களா? அது குழந்தைகிட்ட போய். உங்க விளையாட்டெல்லாம் ஏன் கூட தான் இருக்கணும். குழந்தைகிட்ட இந்த மாதிரி விளையாடாதீங்க. சரி சாரி. பேசதே பேசிட்டு அப்புறம் சாரி கேட்க வேண்டியது கடைசியில.